சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட இந்த பதிவுல கும்பராசி அன்பர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்தோட கிரக நிலைகள் என்ன மாதிரியான பலாபலன்களை கொடுக்கும் அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். அதுலயும் முக்கியமா இந்த பிப்ரவரி மாசத்துல குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சு நேர்கதியில பயணம் பண்ண போறார். செவ்வாய் பகவானும் வக்ர நிவர்த்தி அடைஞ்சு பெயர்ச்சியாகி நேர்கதியில பயணம் பண்ண போறார். சூரிய பகவான் இந்த மாசத்துல சனி பகவானோட இணைஞ்சி உங்களோட ஜென்ம ராசியான கும்பராசிலேயே பயணம் பண்ண போறார். சுக்கிர பகவானை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாசத்துல ராகு பகவானோட இணைகிறார். ராகுவோட இணைஞ்சி உங்க ராசிக்கு 2வது வீடான மீன ராசியில பயணம் பண்ண போறார். அதாவது இந்த பிப்ரவரி மாதத்துல நிறைய கிரக மாற்றங்கள் நடக்க இருக்குது. கிரகங்களோட வக்ர நிவர்த்தியும் நடக்க இருக்குது. இந்த கிரக மாற்றங்களும் கிரக அமைப்புகளும் கும்பராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலாபலன்களை கொடுக்கும்? கும்பராசி அன்பர்கள் இந்த பிப்ரவரி மாதத்துல என்னென்ன விஷயங்களை எதிர்பார்க்கலாம்? என்னென்ன விஷயங்கள்ல ரொம்பவே எச்சரிக்கையாவும் கவனமாவும் இருக்கணும்? எந்தெந்த விஷயங்கள்ல கும்பராசி அன்பர்களுக்கு திடீர் யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் கிடைக்கும்? எந்தெந்த விஷயங்கள்ல கும்பராசி அன்பர்கள் ரொம்பவே நிதானமா இருக்கணும்? அப்படிங்கறத பத்தி எல்லாம் இந்த பதிவுல கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம். அதனால கும்பராசி அன்பர்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணி அறகுறையா பார்த்துட்டு நமக்கெல்லாம் தலையெழுத்தே சரியில்லை, ராசி பலன் மட்டும் எப்படி சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களை நீங்களே குறை சொல்லிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்காதீங்க. எதனால இப்படி சொல்றேன் அப்படின்னா, நீங்க வீடியோவை முழுமையா பார்த்தா மட்டும்தான் இந்த வீடியோல நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கறதே உங்களுக்கு புரியும். அப்படி புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்க வாழ்க்கையில ஒரு சில சின்ன சின்ன மாற்றங்களை நீங்க செஞ்சுக்கிட்டா கூட உங்களுக்கு வரக்கூடிய பெரிய அளவிலான ஆபத்துக்கள்ல இருந்து உங்களால தப்பிச்சுக்க முடியும். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன வாய்ப்புகளையும் ரொம்ப சூப்பரா உங்களால பயன்படுத்திக்க முடியும். அதனால கும்பராசி அன்பர்கள் முழு நம்பிக்கையோட உங்க மேல நம்பிக்கையை வச்சு நம்ம வீடியோவை முழுமையா பாக்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இப்பதான் முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. வீடியோ பிடிக்கல அப்படின்னாலும் பரவாயில்ல, டிஸ்லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. எத்தனை பேருக்கு நம்ம வீடியோ பிடிக்கல அப்படிங்கறத நான் தெரிஞ்சுக்குவேன். அதை விட முக்கியமா உங்களை மாதிரியே திறமசாலிகளா இருந்தும் அதிர்ஷ்டமும் வாய்ப்புகளும் கிடைக்காம சமீப காலமா துரதிர்ஷ்டசாலிகளா வாழ்ந்துட்டு வரக்கூடிய கும்பராசிக்காரங்க உங்க நட்பு வட்டாரத்திலேயோ அல்லது சொந்த பந்தத்திலேயோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. கும்பராசியை பொறுத்த வரைக்கும் தற்சமயம் நீங்க ஜென்ம சனியோட ஆதிக்கத்துல இருக்கீங்க. அடுத்து வரக்கூடிய சனி பயிற்சிக்கு அப்புறமா நீங்க பாத சனியோட ஆதிக்கத்துக்குள்ள வரப்போறீங்க. இந்த ஜென்ம சனி உங்க வாழ்க்கையில நிறைய குழப்பங்களை ஏற்படுத்தி இருக்கும், நிறைய உடல் ஆரோக்கிய பாதிப்புகளை கொடுத்திருக்கும், திடீர் பண இழப்புகள், பண தட்டுப்பாடு, பண நெருக்கடி அப்படிங்கறத ஏற்படுத்தி இருக்கும். எந்த விஷயமா இருந்தாலும் சரி பெரிய அளவுல வளர்ச்சி இல்லாம ஒரு மாதிரி மந்தமான வாழ்க்கையை நீங்க வாழ வேண்டிய ஒரு சூழலை ஏற்படுத்தி இருக்கும். உங்ககிட்ட இருந்த தன்னம்பிக்கையையும் தைரியத்தையும் இந்த ஜென்ம சனி முழுமையா பறிச்சுட்டு போயிருக்கும். ஒரு சில கும்பராசி அன்பர்களுக்கு இந்த ஜென்ம சனி எல்லா வகையிலுமே தடைகள் அப்படிங்கறத தொடர்ச்சியா ஏற்படுத்திக்கிட்டே இருந்திருக்கும். நீங்க எந்த ஒரு காரியத்துல பிளான் பண்ணி இறங்கினாலும் சரி இந்த 3 வருஷத்துல பெரிய அளவிலான தடைகள், தாமதங்கள், எதிர்ப்புகள் அப்படிங்கறத கட்டாயமா நீங்க சந்திச்சிருப்பீங்க. அதுலயும் முக்கியமா உங்க குடும்பத்துக்கிட்ட இருந்தே உங்களுக்கு பெரிய அளவுல சப்போர்ட் கிடைச்சிருக்காது. குடும்பமே உங்களுக்கு எதிரா நிக்கும், சொந்த பந்தங்கள் உங்களுக்கு ஆப்போசிட் தான் நிப்பாங்க. ஒரு சில கும்பராசி அன்பர்களுக்கு நீண்ட கால நண்பர்கள் மூலமா கூட நிறைய எதிர்ப்புகளும் தேவையில்லாத தடைகளும் இந்த காலகட்டத்துல கண்டிப்பா ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்படி ஒரு நெருக்கடியான சூழல்ல இந்த பிப்ரவரி மாதத்தோட கிரக நிலைகள் கும்பராசிக்காரங்களோட வாழ்க்கையில ஏதாவது நல்ல விதமான மாற்றங்களை கொண்டு வருமா, ஏதாவது அதிர்ஷ்ட வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்குமா அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். அந்த வகையில இந்த பிப்ரவரி மாதத்தோட கிரக அமைப்புகளை ஆராய்ஞ்சு பார்க்கும்போது கும்பராசி அன்பர்களுக்கு மாதத்தோட முதல் பாதி அப்படிங்கிறது ரொம்ப ஆவரேஜா தான் இருக்கும். ஒரு மாதிரியான மந்த நிலைமை அப்படிங்கிறது மாதத்தோட முதல் பாதியில உங்களுக்கு தொடர்ச்சியா இருந்துகிட்டே இருக்கும். பெரிய அளவுல முன்னேற்றங்களோ பெரிய அளவுல மாற்றங்களோ மாதத்தோட முதல் பாதியில உங்களுக்கு தெரியவே தெரியாது. இன்னும் சொல்ல போனா ஒரு சில கும்பராசிக்காரங்க மாதத்தோட முதல் 14 நாட்களும் சுறுசுறுப்பே இல்லாம சோம்பேறித்தனமா இருப்பீங்க. தன்னம்பிக்கையே இல்லாம ரொம்பவே அவநம்பிக்கையோட இருப்பீங்க. எந்த ஒரு காரியமா இருந்தாலும் சரி நம்மளால இது செய்ய முடியாது, நமக்கு இது சரிப்பட்டு வராது அப்படிங்கிற ஒரு மன நிலைமை உங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். உத்தியோகமா இருந்தாலும் சரி, தொழிலா இருந்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா வியாபாரமா இருந்தாலும் சரி, எந்த ஒரு புதிய முயற்சியிலையும் ரொம்ப தைரியமா இந்த காலகட்டத்துல உங்களால இறங்கவே முடியாது. எந்த விஷயமா இருந்தாலும் சரி உங்க மனசு அலபாஞ்சுக்கிட்டே இருக்கும். தெளிவான ஒரு முடிவை, உறுதியான ஒரு முடிவை உங்களால எடுக்கவே முடியாது. நிறைய குழப்பங்களும் கவலைகளும் மாதத்தோட முதல் 14 நாட்களும் உங்களுக்கு கட்டாயமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். அதே சமயம் மாதத்தோட பிற்பகுதியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கும்பராசி அன்பர்களுக்கு முழுக்க யோகங்களையும் திடீர் அதிர்ஷ்டங்களையும் எதிர்பாராத வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். எதனால இப்படி சொல்றேன் அப்படின்னா இந்த பிப்ரவரி மாதத்தோட பிற்பகுதியில சூரிய பகவான் உங்களோட ஜென்ம ராசியான கும்பராசிக்கு பயிற்சியாகி சனி பகவானோட இணைஞ்சி சஞ்சாரம் பண்ணுவார். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் சூரிய பகவான் உங்களோட களத்திர காரகன் அப்படிங்கிற காரணத்தால அவரு உங்களோட ஜென்ம ராசியில வந்து உட்காரக்கூடிய இந்த காலகட்டம் வாழ்க்கை துணை மூலமா உங்களுக்கு எதிர்பாராத
எதிர்பாராத யோகங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். ஒரு சில கும்பராசி அன்பர்களுக்கு வாழ்க்கை துணை மூலமா சொத்து சுகங்கள் வந்து சேரும். இன்னும் ஒரு சிலருக்கு வாழ்க்கை துணையோட ஆலோசனைகள் மூலமா சிறப்பான வெற்றிகள் அப்படிங்கிறது கிடைக்கும். முக்கியமா இந்த பிப்ரவரி மாதத்தோட பிற்பகுதியில உலகமே உங்களை எதிர்த்து நின்னாலும் உங்க வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க, அனுசரணையா நடந்துக்குவாங்க. உங்களுக்கு நல்லது எது கெட்டது எது அப்படிங்கறத அவங்க எடுத்து சொல்லுவாங்க. நீங்க சோர்ந்து போயிடக்கூடாது, நீங்க தோல்வி அடைஞ்சிடக்கூடாது அப்படின்னு அவங்க ஒரு சில முயற்சிகள்லயும் இறங்குவாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே போல களத்திர காரகனான சூரிய பகவான் உங்களோட ஜென்ம ராசியில வந்து உட்காரும் போது உங்ககிட்ட இருக்கிற சோம்பேறித்தனம் முழுமையா உங்களை விட்டு விலகி ஓடிடும். நீங்களே எதிர்பார்க்காத சுறுசுறுப்பும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு கிடைக்கும். இவ்வளவு நாளா உங்க மேலேயே உங்களுக்கு நம்பிக்கை இல்லாம இருந்திருக்கும். ஆனா இந்த பிப்ரவரி 15ஆம் தேதிக்கு அப்புறமா உங்க மேல எதிர்பாராத அளவுக்கு உங்களுக்கு தன்னம்பிக்கை அப்படிங்கிறது ஏற்படும். எவ்வளவு பெரிய பிரச்சனைகளா இருந்தாலும் சரி நம்மளால சமாளிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு மன தைரியமும் உங்களுக்கு கிடைக்கும். பெரும்பாலான கும்பராசிக்காரங்க மாதத்தோட பிற்பகுதியில ரொம்பவே சுறுசுறுப்பாகவும் ஆக்டிவாவும் இருக்க போறீங்க அப்படின்னு சொல்லலாம். அதே போல சூரிய பகவான் சனி பகவானோட இணையக்கூடிய இந்த காலகட்டத்துல உங்க வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்துல நல்ல விதமான முன்னேற்றங்களை எதிர்பார்க்கலாம். ஏற்கனவே அவங்க பிரஷர், சுகர் இந்த மாதிரியான பிரச்சனைகளால பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா இந்த காலகட்டத்துல உங்களோட ராசியால அவங்களோட உடல் ஆரோக்கியத்துல நல்ல விதமான முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது தெரிய ஆரம்பிக்கும். நீங்க எந்த அளவுக்கு சுறுசுறுப்பா இருக்கிறீங்களோ அதே மாதிரி அவங்களும் சுறுசுறுப்பாகவும் ஆக்டிவாகவும் இருப்பாங்க. இந்த ஜென்ம சனியோட பாதிப்பால திருமணம் ஆகாம தவிச்சிட்டு வரக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கும் இந்த காலகட்டத்துல திருமண பேச்சுவார்த்தைகள் நல்ல விதமா முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா கும்பராசி அன்பர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்துல பண வரவு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கும்பராசிக்கு யோகாதிபதியா இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் இந்த மாதம் முழுக்கவே உங்க ராசிக்கு 2வது வீடான தனஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய மீன ராசியில இருப்பாரு. அப்படிங்கிற காரணத்தால இந்த மாதம் முழுக்கவே பண தட்டுப்பாடு அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்காது. ஏதாவது ஒரு வகையில பணப்புழக்கம் உங்க கைகள்ல இருந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு வர வேண்டிய பழைய பாக்கிகள் எல்லாமே சுமூகமா வசூலாகிக்கிட்டே வரும். நீங்க சொந்தமா தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, அப்படி இல்லைன்னா உத்தியோகத்துல இருக்கீங்க அப்படின்னாலும் உங்க கைகள்ல தாராளமா பணப்புழக்கம் அப்படிங்கிறது இருக்கும். ஒரு சில கும்பராசி அன்பர்கள் நிலங்களை வாங்கி போடுறதுக்கும் இன்னும் ஒரு சில கும்பராசி அன்பர்கள் தங்க நகைகளை வாங்கி சேர்க்கறதுக்கும் கூட இந்த பிப்ரவரி மாதத்துல அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே போல இந்த பிப்ரவரி மாதத்துல குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சு ரிஷபராசியில நேர்கதியில பயணம் பண்ணுவார் அப்படிங்கிற காரணத்தால உங்க தாயாரோட உடல் ஆரோக்கியத்திலையும் நல்ல விதமான முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது இந்த பிப்ரவரி மாசத்துல கட்டாயமா கிடைக்கும். தாய் மூலமா உங்களுக்கு பெரிய அளவுல நெருக்கடிகளோ தாய்வழி சொந்தங்கள் மூலமா பெரிய அளவுல பாதிப்புகளோ பிரச்சனைகளோ உங்களுக்கு இருக்காது. இன்னும் சொல்ல போனா ஒரு சில கும்பராசி அன்பர்களுக்கு தாயோட ஆதரவு முழுமையா கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமா இந்த பிப்ரவரி மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் ஒரு சில அதிர்ஷ்டக்கார கும்பராசி அன்பர்களுக்கு தாய்வழி சொந்தங்கள் மூலமா கூட எதிர்பாராத திடீர் உதவிகளும் திடீர் வாய்ப்புகளும் இந்த பிப்ரவரி மாதத்துல கட்டாயமா கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் ஜென்ம சனி உங்களுக்கு இன்னும் முழுமையா விலகல அப்படிங்கிற காரணத்தால கும்பராசி அன்பர்கள் இந்த பிப்ரவரி மாசத்திலையும் வாகன பயணங்கள் செய்யும் போது ரொம்ப எச்சரிக்கையாவும் கவனமாவும் இருந்தே ஆகணும். நீங்க எவ்வளவுதான் கவனமா பயணம் பண்ணாலும் உங்களுக்கு ஏத்தால வரவங்க மூலமா உங்களுக்கு விபத்துக்கள் ஏற்படுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கறத எப்பவும் ஞாபகத்துல வச்சுக்கணும். அதுலயும் முக்கியமா நீங்க இரவு நேர வாகன பயணங்களை செய்யறீங்க, அதுவும் தனியாவே வாகனத்தை ஓட்டிட்டு போறீங்க அப்படின்னா ரொம்ப எச்சரிக்கையாவும் கவனமாவும் இருந்தே ஆகணும். அதே போல இந்த மாசத்துல என்னதான் உங்களுக்கு பண வரவு சிறப்பாவே இருந்தாலும் புதிய முயற்சிகள்ல நீங்க இறங்கக்கூடிய காலகட்டமா இந்த பிப்ரவரி மாதம் இருக்காது. அப்படிங்கறதால புதிய முயற்சிகள் எதுலையுமே கும்பராசி அன்பர்கள் இறங்காதீங்க. இப்ப என்ன கண்டிஷன்ல உங்க லைஃப் போயிட்டு இருக்குதோ அதை அப்படியே ஓட்டி கொண்டு போறதுக்கு முயற்சி பண்ணுங்க. எந்த ஒரு விஷயத்திலையும் அவசரப்பட்டு பின் விளைவுகளை பத்தி யோசிக்காம நீங்க இறங்குறீங்க அப்படின்னா இந்த ஜென்ம சனி கண்டிப்பா உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தி விட்டுரும் அப்படிங்கறதையும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.